இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் ஆன பாணி பாணி பாணியின் பாணி அல்ல ஒவ்வொருத்தரின் பாணிகள் எப்படி இருக்கின்றது. வாணிப்பாணி வரலாம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. சரி, நாங்கள் நினைத்துக்கொள்வோம். வீடியோவில் இருக்குத்தானே என்ன? ஆமாம் இருக்கு. அனுப்பினா அடா அழகான சாரியும் கட்டி கலக்கெல்லாம் வந்துட்டீங்க. குட் குட் குட். இல்லை அழகாக இருக்குது அது கலர். அதுக்கு அந்த அந்த மருணும் சேர்ந்தது அழகாக இருக்கு. குட் குட். செல்வி அக்கா வந்தார் இடையில. இங்கே அவரை காணாம இருப்பேன். வந்திருந்தாரு உட்கார்ந்ததில். வணக்கம் பாணி. வணக்கம் வாங்க வாங்க. எங்க நேற்று முந்த நாள் செய்த யோகாசனத்தோட கை கால் உடைஞ்சு போயிட்டேன். ஜோதிச்சிட்டேன். கை கால் உடையில வந்த நான் விளையாட்டுல நடாமோனும் வஜிதாவும் அந்த இல்ல இல்ல அது இல்ல நச்சிந்தனை பின்னர் அது இல்ல யோகாவில் காணும். ஜெயநாடு காணும் யோகாவில். நாங்கள் நினைச்சோம் கை கால் பிடிச்சி விட்டுதோ. கை காலுடைய வந்த காலையில இருந்தது. அப்புறம் யோகா காக்கல காணும். இல்ல யோகா பாப்பம் பண்ணிட்டு வந்த நான் செய்வலாம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு பெற்றோர்கள் அந்த இது நடந்து கொண்டு இருந்தது. அப்ப பிறகு அதை நான் மகன் வந்துட்டான், இதுல வந்து இருந்துட்டான். அப்ப நான் பிறகு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரியா, வணக்கம். இனிய காலை வணக்கம். வாங்க பொருட்சொல்லுடன் நினைவோம். நேரம் 9:25. இனிய காலை வணக்கம். நவுலவதை திண்ணத்துவன் லண்டனில் இருந்து. பொருட்சொல் 812. பாணி பாணி. நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பல பலகாரங்களை வீடுகளில் செய்யும்போது அதற்கு பாணி சீனிப்பாணி காய்ச்சி மேலே ஊற்றுவது வழக்கம். சில பலகாரத்துக்கு பாணியை கிண்டி அதனுடன் மாக்களை போட்டு பலகாரம் செய்வது வழக்கம். சில பேர் தலை பாணியாக இருக்கென்று சொல்வார்கள். அதாவது தலையில் தோயாமல் இருந்தால் எண்ணெய் வைத்து கொண்டிருந்தால் தலை பாணியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பாணி பாணி. கடை வீதி ஓசை சோலை நீர் காடு கை கீதம் சொல் தாமதம் கரும்பு பழச்சாறு பாட்டு பற்று பல சொற்களை அகதாரை சொல்லாக வந்து கொண்டிருக்கிறது. காடுகள் எல்லாம் இப்போது அழிக்கப்பட்டு வருகின்றன. வெப்பத்தினாலும் காடுகள் பல எரிந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது. எமது கை உடலில் ஒரு முக்கியமானது. கை இல்லாவிட்டால் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசிய கீதம் இருக்கும். ஒரு சொல் நாங்கள் மற்றவர்களை பார்த்து ஒரு சொல் சொல்லிவிட்டால் அது நல்ல சொல்லாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். கூடாத சொல்லாக இருந்தால் அது எமக்கு இவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று அதை பற்றி நெடுகளுமே சொல்லி கொண்டிருப்பார்கள். தாமதம். ஒரு நிமிஷம் தாமதமாக நாங்கள் சென்று விட்டால் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும். வாகனம், ட்ரெயின் போயிடும், விமானம் போயிடும். வேலைக்கு போகும்போது அங்கே நாங்கள் தண்டிக்கப்படுவோம், பாடசாலையில் தண்டிக்கப்படுவோம். ஓசை. பறவைகள் அதிகாலையில் ஓசையிட்ட வண்ணம் இருக்கும். சேவல் கூவும், அதை போல் குயில் கூவும், பறவைகள் சத்தம் போட்டபடியே இருக்கும். இதெல்லாம் சோலையிலிருந்து நடைபெறும். நீரின்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இயங்காது. அதே போல கரும்பு சீனியை நாங்கள் இப்போது கூடுதலாக தேடி பாவிக்கிறோம். முந்தின காலத்தில் கரும்பிலிருந்து தான் சீனி எடுப்பார்கள். இப்போது கிழங்கு வகைகளிலிருந்தும் எல்லாம் சீனி தயாரிக்கப்பட்டு வருவதனால் அது எமது உடலுக்கு கூடாத நோய்களை ஏற்படுத்தும்.
பழச்சாறுகளை நாங்கள் பழங்களை பிரிந்து சாறுகளை எடுத்து குடிப்பது நன்று. பாட்டு யாரும் பாட்டை பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாட்டு எந்த இடத்திலும் நாங்கள் பாடிக்கொள்ளலாம். தேவையான இடத்தில், அதாவது பாடசாலையில், கோயில்களில் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பாட்டுகளை பாடலாம். நன்றி, வணக்கம். பொறிச்சொல் 3 நிமிஷத்தை தாண்டுது. பொறிச்சொல் 3 நிமிஷத்தை தாண்டுது. இந்திய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது 3068வது ஆக்கமாகும். பாணி 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 சீனிப்பாணி பதமாக காய்ச்சினால்தான் பலகாரத்தில் ஒட்டிக்கொள்ளும். பாகு என்றொரு பதம் இருக்கின்றது. பாணி பாணி பனையிலிருந்து கருப்பணி, அந்த கருப்பநீர் இறக்கி பெண்களும் குடிப்பார்கள். அது அதை திரும்ப கொஞ்சம் புளிச்ச வச்சா கல்லாகும். கல்லும் குடிப்பார்கள். ஆண்களும் குடிப்பார்கள், பெண்களும் குடிக்கிறார்கள். அதில் 2 பதம் இருக்கின்றது, கருப்பநீர் மற்றது கல்லண்டு. பாணி பாணி பழைச்சாறு புளிந்து நீர் ஊற்றி சீனி போட்டு குடிப்பார்கள். சீனின்னு பழைச்சாறுன்னு ஒரு பதம் இருக்கின்றது, நீரண்டு ஒரு பதம் இருக்கின்றது. பாணி பாணி கரும்பு தடியை சாறாக பிழிந்து வெப்ப காலங்களில் அதிகமாக குடிப்பார். இந்தியாவில் ரோட்டுக்கரைகளெல்லாம் அந்த சாறு இந்த கரும்பஞ்சாறு அந்த மெஷின் வச்சு புளிஞ்சு கொடுப்பார்கள். வெயில் காலத்தில் அது அதிகம் இருக்கிற கரும்புன்ற பதம் இருக்கிறது. பாணி பாணி இவருடைய பேச்சு நல்ல ரஜினிகாந்த் மாதிரி பாணியில் நல்ல சொல்லி முடித்தார் என்று அந்த பாணி அந்த சண்டை விதம், அவருடைய விதம், அந்த அவருடைய போக்கு அந்த நல்லதாக சொல்கிற அவருடைய ரஜினிகாந்த் பாணியில் என்று ஒரு பதம் சொல்லுவார்கள். அவரை போல் அச்சு போல் அவரை போல் பாணி என்ற ஒரு பதம் இருக்கிறது. பாணி பாணி எலிப்பாஷானம் வைத்து எலிகளை அழிப்பார்கள். எலிப்பாஷானம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பாணி பாணி ஊர் நாடு நாங்கள் எங்களுடைய ஊர்களில் நாடுகளை நாங்கள் விட்டு வந்தாலும் கூட நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்தாலும் கூட அந்த நாட்டுக்கு நாங்களுக்கு பற்று இருத்தல் வேண்டும். பற்று என்ற ஒரு பதம் இருக்கின்றது. அகராதி சொற்கள் அதிகம் இருக்கின்றது. கார், காடு, இலைச்சாறு, கீதம், கை, தாமதம், நெடுநீரம், வாணிவன், பறவை, பொந்து, படை, பலம், பண்டம் எல்லாம் பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை வந்து போயிட்டீங்க, வாங்க சொல்லி வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறுகிறது. அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று பாணி பாணி, என்னுடைய பாணி என்று 983 பாணி. பாணி என்பது சில பலகார வகைகளை சீனியை பாணியாக காய்ச்சி ஊற வைத்து எடுத்து உண்டால் மிகவும் சுவையாக இருக்கும். மிளகும் பனை வெல்லமும் சேர்ந்த ஒரு வகை மருந்து பாணி என்று குறிப்பிடப்படுகின்றது. குழந்தைகளுக்கும் வைத்தியர்கள் பாணி மருந்துகளையே சிபாரிசு செய்கின்றார்கள். நடைநலம் என்ற ஒரு சொல் வருகின்றது. ஒருவருடைய பேச்சு, அவருடைய நடத்தைகள் எல்லாம் இன்னொருவருடைய பேச்சின் பாணியில், அதாவது மாதிரியாக அமைந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். கல், பழச்சாறு, இலைச்சாறு இவையெல்லாம் பாணி என்றே சொல்லப்படுகிறது. சில பேச்சு வழக்கில் ஊத்தப்பாணி என்று சொல்லுவார்கள். பேச்சு வழக்கில் சொல்வார்கள் ஊத்தப்பாணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுகள் இருப்பது பாணி. ஆனால் நாங்கள் அது சொல்லாகவே இருக்கிறது, நடைமுறைப்படுத்த தெரிந்த பாணியாக இல்லை. ஆகவே எல்லா சொல்லும் காலம், தாமதம், நீண்ட காலம், அன்பு, அழகு என்று பல சொற்கள் இருக்கிறது. இது தெரிஞ்ச நம்முடைய அன்றாட சொல்ற பாணி, இவைகள்லாம் பாணி என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. ஹலோ, குட் மார்னிங். வாங்க. காலையில் டேவிட் என்ன தான் உங்களை காண இல்லையாமண்டு? உண்மையாயா? வந்து நிக்கிறேன், நீங்க சிந்த நேரத்தில் காண இல்லையாமன்னு சொன்னார். சரி சரி, நன்றி. நான் இப்போது பாணியுடன் வருகிறேன். சில பலகார வகைகளுக்கு பானி காய்ச்சி ஊற்றுவார்கள். அதாவது சிப்பி, சோகி, அதை சில்லறை பலகாரம் பண்ண சொல்லுவார்கள். அதற்கு பானி ஊற்றுவார்கள். மற்றது கருப்பம் பானி மிகவும் சுவையாக இருக்கும். மற்றது வாணியின் பாணியில் நான் கதைக்க விரும்புகிறேன். முயற்சி செய்து பார்ப்போம். மற்ற பாணி காட்டுக்கு பாணி என்று சொல்றதா? 2 சொல்லியிருந்தேன்.
என்ன பாணி இருக்காமன்னு சொன்னார்கள் தெரியல. ஆமா 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 இவ்வளோ பாணி தான் எனக்கு பேச்சு வழக்கில் உள்ள பாணி தெரியும். நன்றி வணக்கம். வணக்கம். எல்லாரும் பானி ஊற்றி பலகாரம் செய்ய சொன்னீங்க. பாருங்க பானியிலேயே பலகாரம் செய்யறதோடு தெரிஞ்சு சொல்லல. சொல்லி அதானே அதானே பாணி மற்றது அந்த நான் பார்த்திருக்கிறது பாணி இப்போ வேண்ட பாணி எல்லாம் வந்துட்டு தானே சொல்லியாச்சு. இவர்கள் சொல்ற பாணியும் நிறையவே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பாணியில. அந்த மற்றது பாணி இந்த சுருட்டு அடுக்கும் பொழுது அந்த பானியை காய்ச்சி விட்டுவார்கள் மேலுக்கு அந்த சுருட்டுக்கு. மற்றது பாணி புகையிலைக்கு பானி காய்ச்சி பாணி பாணி என்று சொன்னால் அந்த தண்ணிக்கும் சொல்றதா பாணி? அது வேற மொழியில அது ஹிந்தியில பானி தண்ணிக்கு சொல்வார்கள். என்ன பானி? ஹிந்தியில பானி என்று சொல்வார்கள். ஆமா ஆமா. இத்தாலியில பாத்ரூம் சொல்வார்கள் பானியோ. பானியோ என்னண்டு? இத்தாலி மொழியில பாத்ரூம் இருக்குதானே அதை சொல்வார்கள் பானியோ. பானியோ பானியோன்னு சொல்வார்கள். யோக போட்டு பானியோ பானியோன்னு சொல்வார்கள். பானியோன்னு சொல்வார்கள். அப்ப அந்த பாணி அந்த அவ்வளவு பாணி தான் தெரியும். இப்ப பாணி எல்லாம் மற்றது வந்துடுது. இன்னும் கொஞ்சம் சுருக்கி நல்ல என்ன சுருக்கி சொல்றாண்டா இன்னும் நல்லா இருக்கும். ஒரே அடியா சொல்லிருக்கல. இல்ல நவுலவதி அவர்கள் 3 நிமிஷமும் தாண்டி அதான் சொல்லிருக்கல. இந்த பாணி பாணி பிறகு பாணி பாணி அப்படி சொல்லாமல் அந்த சுக்களை சொன்னால் இன்னும் அழகாக இருக்கு, கேட்க இதா இருக்கு. அதுலயே ஒரு 25 தினம் பாணி 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 சாணி சாணி என்ற மாதிரி ஒரு வசனத்துக்கு 2 சொற்கள் வச்சு எழுதுங்க. கணக்கு 25 சொற்கள் இருந்தோம் அந்த பாணிக்கு கருத்து. எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்கள் எழுதணும். சரியா, நன்றி. இல்லை இப்போ அகராதி என்னக்குலாம் அந்த காடு அப்படி போயிட்டு காட்டுக்குள்ள இதெல்லாம் அப்படி அதை சொல்ல தேவையில்ல. இல்லை நம்மளால அதை விவரிச்சு செய்யறது நேரம் சட்பட்டு வாரது தானே. அது 3 நிமிஷம் தான்றதுன்றது அது கவிதைக்கு குறைவு. பொறி கவிதை என்று வந்துடும். பொறி கவிதை என்று வந்து பொறி கவிதை அப்படித்தான் நான் நினைக்கிறது. அப்படித்தான் கூட இதண்டு இல்லாமல் கூட அப்படி சில சொற்களை பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்களை கூடுதலாக சொன்னா கிடைக்க. அப்படி இப்ப பானி காய்ச்சி ஊத்துறது பானி சரி ஓகே. இப்ப மற்ற இதுகள் வந்து கன சொல்லுகள் வந்து இப்ப அகராதி சொல்லுகள் எல்லாம் ஒருவர் மாதிரி அந்த தெரியக்கூடிய சொற்களாகத்தான் நாங்கள் எழுதினாங்கள். தெரியாத அகராதி சொற்களுக்கு நாங்கள் எடுக்கேன். இல்ல அந்த ஒருவர் மாதிரி கதைக்க வலிக்கிறதோ நடக்க வலிக்கிறதோ நடக்க வலிக்கிறதோ பாட வலிக்கிறதோ எல்லாம் அது பிழை, தவறு. அப்படி நீங்க நடிக்கணும் பண்ணல. ஒன்ற குரலுக்கு என்னமோ இப்ப சிலர் வந்து பெரிய பெரிய ஆக்கள் மாதிரி கதை கொண்டு வந்து வலிக்கிடுவார்கள். எனக்கு என்ன பாணியாக நான் அவர் மாதிரி மூச்சையும் மடக்கி வயிற்றையும் உருக்கி என்ன பண்ணுவார்கள் ஐயா நின்று கொண்டு. எனக்கு எது வருதோ அதைத்தான் எந்த பாணி என்னவோ அது அவர பாணி. அது என்ன கங்கையில குளிச்சாலும் என்ன கதைக்கிறதானே வாணி. கோமிக்கு எல்லாம் செய்யல அவர் மேலே கதை கொண்டு கோமிக்கு வடிவேல பற்றி கதைக்கிறோன்னு வடிவேல பாணியில இல்ல இல்ல பாணி சார் பாணிய சொல்றேன். அந்த குரலை மாத்த வலிக்கிடணும், குரலை மாத்தக்கூடாது. அப்ப அது வந்து நடிப்பா தான் போகும். சரி வராது உங்களுக்கு இப்படித்தான் குரலை மாத்த. இப்ப அண்மையில் வந்திருக்கு பவதாரண்யவரும் இறந்துட்டார்கள். அப்போ அந்த மெய்யலன் இல்லை இடையில ஒரு படம் வந்து அதில் ஒரு பாட்டு இப்போ ஏதோ ஒரு பேர் சொல்லுவார் ராவி, அது அப்படி அதை மேக் பண்ணி அவர் பாடுற மாதிரி இருந்தாலும் அது தெரியுது அவரோட குரல் இல்லையாட்டு சொல்லி. அப்போ நல்ல பாட்டு உண்டு. அதனால அப்புறம் அந்த பாட்டு வந்தது. அப்போ பிறகு இப்போ படங்களில் கூட அந்த முகங்கள் எல்லாம் மாற்றி என்ன ஒரு இங்கிலீஷில் சொல்லுவார். அது பார்க்க சைக்காது, உண்மையில் சைக்க இல்லை. இப்போ அப்போ அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர பாணி என்னவோ அதைத்தானே தானே தவிர இப்போ மிமிக்ரி செய்கிறதோ அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் அவர குரல் மாதிரி நான் மாற்றணும்னு சொன்னால் அது கஷ்டம். அது கஷ்டம், பலருக்கு வராது, ஒரு சிலருக்கு வந்தாலும்
அது தெரியல சிலர் அப்படி சொல்றது தானே பாணி. வடிவேல் அவையோட இதுக்கு இந்த வடிவேல் பாணியில கதை செய்தாருன்னு சொல்லி கதைக்கிறது. இல்லை பாணி சரியா அந்த குரலை மாத்திர சொல்லி இப்போ அண்ணன் நடக்க போன பார்த்து தன்னடை மறந்த மாதிரி தான் போயிருப்பேன் இந்த. அப்போ எங்களுக்கு என்ன வருதோ அதுதான் நாங்கள் செய்யலாமே தவிர அதில் மாற்றங்களை ஏற்படுத்தலாமே தவிர வேறு மாதிரி தான் போகணும்னு நினைச்சோம்னு சொன்னால் சரி வராது. மாற்றமும் மாறாததானே. சரி இப்போ பொறிச்சொல் இந்த நாளுக்கான பாணி அதான் பனங்காய் பாணியில் பல அனுதவிங்க அதை சொல்லலை யாரும். பனங்காய் பாணி நீங்கள் பனங்காய் பல அரைஞ்சேர் இல்லையா? பனங்காய் பணியாரத்துக்கு பாணி தானே அது சாப்பாடு. பாணி என்று பலாரத்து சொல்லிக்கல இது 2 கருத்தா வந்துருமே வாணியர் நாங்களுக்கு அது கூட வந்துருமே எழுத. இல்லையே இப்போ நீங்கள் சொல்லலான்னு சொன்னது பாணி எடுத்து பலகாரம் செய்யறது. பனங்காய் பானியும் இனிப்பு தானே அது. ஆனா அதே பாணியில பலகாரம் செய்யறது நீங்க சொல்ல இல்லைன்னு சொல்லுவாரு. இப்ப அந்த பனங்காய் பலகாரத்துக்கு அதே பாணி தான், பனங்காய் பணியாரம் செய்யறதுக்கு அதே பாணி வராது. என்னடா அப்படி வரும்? என்னடா அப்படி வரும்? சீனி பாணின்றது வர, பனங்காய் பாணின்றது வர. பானி காய்ச்சி ஊத்துறது வந்து இந்த சிப்பி சோயிலுக்கு. பனங்காய் பாணியில நாங்கள் இங்க காய்ச்சுற பாணி என்ன? பனங்காய் பணியாரத்துக்கு பானி காய்ச்சி தான் பனங்காய் பணியாரத்தை செய்யறது. என்ன குழம்பிட்டீங்க? கடவுளே என்னண்டு குழம்பிட்டீங்களா? பனங்காய் களியத்தான் நாங்க பனங்காய் களியில சீனியை போட்டுட்டு காய்ச்சி தான் மாவை போட்டு அது பாணி என்ன சொல்றது? அது பாணி என்ன சொல்றது? அது பாணி என்ன சொல்றது? அத பாணி என்ன சொல்றது? அதுதான் அந்த பாணிக்கு பாணிக்கு வித்தியாசம் இல்லையே. ஒரு பாணியண்டா இப்ப எனக்கு 10 சொற்கள் வந்துருமே. பனங்காய் களி எடுத்து அதை பனங்காய் களி எடுத்து அதுல கொஞ்சம் சீனியை போட்டுதான் நாங்க காய்ச்சி அது பனங்காய் பாணி. ஒருத்தரங்க சரி ஜெயமலர் அவர்கள் வாங்க, நீங்க என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். பனங்காய் பாணியன்னு சொல்றதான் பனங்காய் செய்ய. மற்றது பாலை பாணியன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த பாலப்பழத்துல செய்யறது அந்த பானுக்கு பூச்சி சாப்பிடுறது அந்த ஜாம் மாதிரி. அது பாலை பாணின்னு சொல்றவன் நல்ல கருப்பு நிறம். இஞ்சத ஆப்பிள் இது மாதிரி ஆப்பிள் சோப் மாதிரி இங்க விக்குதான் ஆப்பிள் பாணி. அது மாதிரி அங்க பாலப்பழங்கள்ல செய்து விக்கிறவன் பாலை பாணின்னு சொல்றது. அதுவும் அந்த நல்ல இனிப்பு தான். அப்படியே பானுக்கு பூச்சி சாப்பிடணும் ஜாம் மாதிரி. அது பாலை பாணின்னு தான் சொல்றது. பாலபாணியா? அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க பனங்காயில இருந்து வர்றத நாங்க பாணி இல்ல களியான்னு சொல்றோம். அது களி பாணி. பனங்காயில இருந்து வர்றது களி. அந்த களியை நாங்க பானியா காய்ச்சி தர செய்கிறோம். நாங்க பானியா காய்ச்ச மாட்டோம். அதான் சூட வச்சு காய்ச்சி நாங்க மாவை போட்டு பானியா காய்ச்சினா அது இறுக்கிடும். அது அந்த மாவை போட்டு நாங்க பிசைஞ்சு பலகாரம் செய்யறோம். ஆனா நாட்டு செய்யறோம் தானே, அது நாங்க இந்த களியை எடுத்து நாங்க அதை பரத்தி காய வச்சுதான் அந்த நாட்டு வருது. அதுக்கு பானி காய்ச்சி நாங்க ஊத்துவோம். சீனி பானி காய்ச்சி மேலால ஊத்துவோம். அதுதான் நாங்க அப்படித்தான் செய்யறோம். அப்படிதான் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அந்த பெனாட்டுக்கு சின்ன சின்ன துண்டா வெட்டி அதே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த செல்வியக்கா பாணி என்று சொல்றீங்க. அதே ஊரை சேர்ந்தவர்கள் களி என்று சொல்கிறார்கள். இப்ப பாணியை தான் இப்ப களி பாணி ரெண்டு மூணு இருந்து வர்றது களி பாணி வேற. பாணி வர பாணி தானே. அப்படிதான் களி வேற பாணி வேற. களி வேற பாணி வேற. களிய பானியா காய்ச்சி காய்ச்சினா பலகாரம் செய்ய முடியாது. தெரியாது பாணி பிழைச்சா அவ்வளவுதான். கட்டியா போடும். என்ன பிடிக்காது கட்டியா போடும், கல்லா போடும். பாணி பதத்துக்கு காய்ச்சணும் சொல்ற. அதுதான் பாகுன்னு சொல்றது. ஒரு பாகு. சரி, அப்போ செல்வியக்கா மட்டும்தான் நீங்கள் பனங்காய் பாணி என்று சொல்கிறீங்க. நாங்களும் பனங்காய் பாணியோட சோறு சாப்பிட்டது. அது உங்களுக்கு தெரியாது. எங்களோட வீட்டுல அது 2 சொல்லும் தந்தா. இவ சொல்ற மாதிரி பனங்காய சூடாக்கி போட்டு வாணி அடுப்புல சூடாக்கி போட்டு அந்த களியை எடுத்து செய்து போட்டு அந்த களியோட சோறு சாப்பிட்றது தெரியா போச்சு. அந்த ஊருக்குள்ள அது சாப்பிடுறது இல்ல. நாங்க செய்யறத சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா அந்த பினாட்டோட பழஞ்சோறு சாப்பிடுறது. அப்ப அதேதான் இது பாணியோட சாப்பிடுறது. பினாட்டோட பழஞ்சோறு சாப்பிடுறது. அப்படிதான் இந்த பாணியை சுட வச்சு போட்டு எப்படி நீங்க இதை சுட வச்சு தான் எடுப்பீங்க பனம்பழத்தை. அந்த சாறு எடுத்து அந்த களியை எடுத்து சோறுக்குள்ள விட்டுட்டு தயிர் மாதிரி தான் சாப்பிடுறோம். அதுதான் அந்த அடுப்புல சூடாக்குறது. அடுப்பு தணலுக்குள்ள போட்டு செய்வார்களோ.
ஆமா ஆமா ஆமா. ஆனால் எங்கட வீட்டில எல்லாம் அந்த சொல்லு பாவிச்சிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். இப்ப இந்த களிய வந்து பானி ஆச்சி பானியா இதண்டு போட்டு அடுப்புல வச்சு போட்டு பிறகு மா போட்டு பிணைஞ்சு போட்டு அந்த களியைக்கு தான் பானி என்று சொல்றது. பாணி என்று காய்ச்சினா அந்த பையன் இருக்கத்தன்மை பாணி வேற களி வேற அது அது வந்து இருக்கத்தன்மை அதான் களி வேற பாணி வேற பாணி சீனியில அது நீங்கள் அப்படி சொல்றீங்களாக்கும். ஆனால் எங்கட வீட்டுல சொல்றது எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன். ஆனால் சீனி பானி வந்துதான் பானி, அதுக்கு அது வேற ஊத்துறத அது பாகு. கட்டியா வர்றத பானி என்றது. பாகுன்றது உண்மையிலே இந்த பாகுதான். சீனி பானி மேல ஊத்துனா ஒரு இறுக்கத்தன்மை வருகிறது தானே. சீனி பானியை காய்ச்சி பலகாரத்துக்கு மேல ஊத்துனா இறுக்கத்தன்மை வருது. களிய காய்ச்சி ஊத்தி பாருங்க, சலசலண்டு வந்துடும். அது பானி இல்லை, அது சலசலண்டு இருக்கும். பாணி பதமா எடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு இந்த என்ன இந்த சீனி பானிய வந்து பதமா எடுப்பதற்கு ஒரு சுகமான வழி உண்டு. பக்கத்திலே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொண்டு நீங்க அந்த பானியை காய்ச்சி கொண்டு கேட்க ஒரு விட்டா அது கரைஞ்சா பானி அது பதம் பெறையில. ஆனா கொஞ்சம் கட்டியா அப்படியே நின்றுதுண்டா அது சரியான பதம். உடனடியாக அதனை பலகாரத்துக்கு ஊத்தலாம். பானி நீங்கள் சாணியே போடாம விட்டுட்டீங்க. சாணி வேறு மினி சாணி காணி எல்லாம் வந்து சேரும். எல்லாரும் எழுத சொல்லுங்க. எல்லாரையும் எழுதினாத்தான் அது நல்லா இருக்கும். எழுதாலும் எழுதினது நல்லதானே. 2 பேர் எழுதி என்ன அதில் இல்லை இல்லை எழுதுகிறார்கள் தான். கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் போட்டால் நல்லதான். சரி, பத்மினி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா அவர் வார பானிங்க. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் அனைவருக்கும். எனக்கு இந்த பானியை பற்றி தெரியாது. பெனங்காய் பானியோ பெனங்காய் களியன்னு சொல்றவ அத பெனாட்டு ஊத்துறதுக்கு களியன்னு சொல்றவையோ இல்லாட்டி போய் இந்த பணியாரம் சொல்றதுக்காக பனாட்டு செய்வதற்கு களிய எடுத்து நல்லா களியோ அத களியன்னு சொல்றவே அத பாயில பரவுவாங்க. காய விடுறது, காய விடும்போது அது காஞ்சி வரும். அதுக்கு வேணும்னா நாங்க பானி சீனி பானி காய்ச்சி நச்சீரகம் மிளகு சீரகத்தூள் போட்டு மேலால காய்ச்சி ஊத்திட்டா டேஸ்டா இருக்கும். அப்படிதான் செய்யறது. நாட்டெல்லாம் அப்படிதான் செய்யறது. பானி பானி சரி பானி பேசப்பட்டது. சந்தி சிந்தி இருந்தா சொல்லுங்க. வாணிமோகன் இந்த சிலோன்ல இருந்து கொண்டு தந்தாண்டு தங்கச்சி தந்து விட்டவ அப்படியே கிடக்குது. எனக்கு எப்படி இதுல அந்த பானிய பேருந்து ஊத்த இல்லை. எனக்கு அதெல்லாம் கொஞ்ச நேரம் எனக்கு இந்த கண்டாலே ஒரு அலைவு. அப்ப கண்டாலே அலர்ஜிக்கன்னா தங்கச்சிக்கு தெரியாதாக்கா? அலர்ஜிக்கு கொடுக்கணும். இது பனாட்டு தண்ணியில ஊத்தி நனிய விட்டுட்டு கொஞ்சம் மாவை போட்டுட்டு பனங்காய் பணியாரம் செய்யுங்க. சீனியும் போட்டு என்ன மா போடணும்? வெள்ளமா அவிச்ச மாவும் போடலாம். அப்படியே கட்டினபடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சபடி கிடக்குது. எனக்கு எனக்கு எப்படி சாப்பிடுறது தெரியாதுல வச்சிருக்கு. வாயாலதான் சாப்பிடுறது. வாயாலதான். அது அந்த பெனாட்டு அவ்வளவு விலைக்குறவான அந்த பானி போட்டா கொஞ்சம் சாப்பிட இந்த மேலே எல்லாம் வயிற்றால போவதற்கு நல்ல சாமான் பெனாட்டு. ஐயோ எனக்கு சும்மாயே கால மேல போறது. மிளகா சீரகத்தில் போட்டு போட்டு பானியை காய்ச்சிட்டு இதை ஊத்துறது அந்த தட்டுக்கு மேல பெனாட்டு. பருத்தித்துறை ஆக்கள் எல்லாம் நிறைய பருத்தித்துறை வடையும் பெனங்காய் பணியார பின்னாட்டும் அதுகளும் அவங்க தான் பருத்தித்துறை ஆக்களுக்கு தான் பேர் போதும். யாழ்ப்பாணம் தேடிப்போ வாங்குறவங்க எங்களுக்கு திட்டத்தானே ஒரு 5 கட்டை. சரி நன்றி. சந்தி சிந்தி இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி யாரும் கலந்து கொடுத்துட்டு போவோம். சந்தி சிந்தியில ஒரு தகவல் சொல்லட்டா? அந்த நாங்கள் வேண்ட அந்த இதுகள் இருக்குதானே இந்த மிளகு சீரகம் அதுகள் எல்லாம் அதெல்லாம் இப்ப நல்லது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கண்டு இன்றைக்கு அறிஞ்சனா. இப்ப வர எல்லாம் போலிதானே முழுக்க மிளகு எல்லாம் பப்பாக்கா இந்த பப்பா விதைகளோட எல்லாம் வருது சொல்லி அப்ப அதை சிலது வந்து அந்த எண்ணெயை எடுத்து போட்டு வெறும் சக்கையும் மச்சு அனுப்புறாங்களாம். இப்ப அப்ப அதுக்கு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும்னா நாங்கள் வாங்கினதுல ஒரு கொஞ்சம் எடுத்து சும்மா வெறும் நல்ல தண்ணிக்குள்ள போட்டு ஒரு கிளாஸுக்கு வச்ச மட்டும் சொன்னா அது அடியில போச்சுன்னு சொன்னா நல்லதான். மிதந்து எல்லாது நிறம் மாறினா அது கூடாதான். நிறத்தையும் அடிச்சுதான் இதுன்றாங்களாம். அப்ப எல்லாத்துக்கும் அது செய்யலாம். இப்ப சீரகம் நச்சீரகம் அந்த எல்லாம்
அந்த வகைகளுக்கு எல்லாம் அப்படி செய்து தண்டலாமா. மற்ற அந்த சிலதுகளுக்கு கலரிங் போடுறாங்க தானே. இப்ப ஏலக்காய் எல்லாம் நல்ல பச்சையா இருக்கு, அதெல்லாம் அந்த பச்சை கலரிங் போட்டுதான் செய்யறாங்க. அந்த கலரிங் அதுகள் எல்லாம் வந்து இந்த குடல் புற்றுநோய்க்கு காரணமா இருக்குன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுகளை நாங்கள் பார்த்து வாங்கணும்னு சொல்லி இந்த ஏலக்காயும் அப்படித்தான் தண்ணிக்கு போட்டோன்னா அது பச்சையா வருது, கலர் மாறுது. அது உண்மையா கலர் மாறக்கூடாதான். இது மற்ற மஞ்சள் தூளையும் போட்டு காட்டுறாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்தால அப்படி சிவப்பு கலரா வருது, அதுவும் கூடாதான். மஞ்சள் நல்லது இல்ல. ஆனா இப்ப நாங்க மஞ்சள் டெஸ்ட் பண்ணல. இப்ப இவன் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் நீங்க வாங்கி ஒரு பேக்கெட் வாங்கினா அதுல ஒரு கரண்டி எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கரண்டி தானே, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மற்றது அது நல்லதுன்னா அதை பாவிக்கலாம். ஒரு துளிய போட்டா கூட வாணி அந்த கலர் மாறும். அது சரி, கொஞ்ச நேரத்தால அந்த கலர் மாறி வரும். அதை விட்டுட்டு இன்னொரு கடையில வாங்குறீங்கன்னா அது இப்படித்தானே இங்க எதை நம்பி வாங்குறோம். ஒன்றும் செய்யல, அதான் மற்றது இப்பதே விலைகளுக்கு தூக்கறிகிற மாதிரியா இருக்குது பொருட்கள் எல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு நம்ம அந்த கலரிங் இதனால. அந்த கலரிங்க போட்டு அந்த மஞ்சள் தூள் போட, ஆனா மஞ்சள் தூள் பிரியாணிக்கு போட்ட உடனே கலர் மாற கடை அது ஒரு வடிவாத்தான் இருக்கு. இல்ல ஆனா இப்ப மஞ்சள் கலரே வருகிறது இல்லை, எவ்வளவுதான் தூக்கி போட்டுனாலும். இப்ப மிளகு தூள் நான் சொன்ன நானே வாங்கினது அது மனமும் இல்ல குணமும் இல்ல. அந்த சும்மா ஏதோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறான், தெரியுது. மனம் குணம் போக காலமும் இல்ல தானே, ஒண்ணும் இல்ல. சிலது வந்து அந்த எண்ணெய் எடுத்து போட்டு வெறும் சக்கையத்தானே அனுப்புறாங்களே என்ன அந்த ஒவ்வொரு விதையிலையும் எண்ணெய் எடுக்கலாம் தானே. இப்ப கடுகு எல்லாத்துலயும் மிளகு எல்லாத்துலயும் அந்த எண்ணெய் எடுத்து போட்டு வெறும் இதே அப்படியே அந்த இதுன்றாங்க. இப்ப அந்த இது வந்திருக்கு, அந்த உறிஞ்சி அப்படியே இருக்கு, எடுக்கு மருந்தையை மட்டும். கடையில விக்கிற எண்ணெய் பாத்தீங்கன்னா சருகா இருக்கும், அதுக்குள்ள ஒரு டேஸ்டும் இராது. அது எண்ணெய் எடுத்து போட்டு ஒரு மனச்சாட்சி இல்லாத வேலை என்ன இது. இப்ப காசுக்கு தானே நீங்க கொடுக்குறீங்க, மற்ற வேணா சாக்காட்டுற வேலையை இதெல்லாம். கொழும்புல வந்ததானே ஏர்போர்ட்ல பிடிச்சவங்க தானே எண்ணெய்க்குள்ள கலப்பு வந்தோன்னு சொல்லி அந்த எண்ணெய் வரையும் பாவிக்க வேணாம். இப்ப இங்க எண்ணெயில பாருங்க, நீங்க ஊத்தக சத்தம் வரும், தண்ணி சத்தம் தான் வரும், மிக்ஸ் பண்றாங்க அந்த எண்ணெய்க்குள்ள. முதல் பொரிச்சு எடுத்தது பிறகு எண்ணெய் வந்து வரும் தண்ணி மாதிரி தான் தெரியும். தண்ணி அந்த தண்ணி எண்ணெய் கொதிக்கக்குள்ளேயே அந்த தண்ணி சத்தம் கேட்கும் எங்களுக்கு. படபட அப்படி ஒரிஜினல் எண்ணெய் அப்படி வராது. மற்றது இப்ப இந்த நில ஒலியோடையும் சேர்க்கிறாங்களா என்ன, அந்த இன்னொரு ஒலின்னு சொல்ற இந்தியாவில அந்த ஒலியும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் விக்குது இருக்கு. அந்த இப்ப இதுகளுக்கு இந்த நிலத்துல இருந்து எடுக்கிற இது ஒலி அதுண்ட ஏதோ சக்கை ஏதோ சக்கொலி ஏதோன்னு சொல்றவங்களோ அதை எடுத்து தானே இதோட சேர்த்து எல்லாம். இப்ப அந்த செலிப்ரேஷன் ஒரு பெரிய டின் இங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். சிவப்பு டின் இருக்குது செலிப்ரேஷன். அந்த ஒரு பர்பிள் கலர்ல பர்பிள் ரெட்ல செலிப்ரேஷன். அந்த டின்னு நேற்று கடைக்கு போனா அந்த டின்ல அரைவாசி. இப்ப அந்த பெரிய டின் இல்லை, அந்த டின்னு அரைவாசியை வச்சு அதே விலையை விட கூட. இப்போ 5 பவுண்டா இருந்திருந்தா அது இது 6 பவுண்டில் போட்டிருக்கு. அதில் அரைவாசி நேற்று பார்த்து போட்டு எனக்கு சரி நீங்கள் சின்னனாக்கிட்டீங்க, சின்னத்துக்குரிய விலையை போடலாம் தானே. சின்னனாக்கி போட்டு அதில் விலையை கூட்டி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாமே ஏன் 2 விடாங்க. இதில் ஜனங்களுக்கு வாங்க முடியாதாண்டா, நீங்கள் சின்னனாக்குனா அதுக்கேற்ற மாதிரி விலையை போடுங்களே. கடைக்காரர் செய்யறது இல்ல தானே வாணி, சின்னனாக்குறது அது செய்யறவர் இல்ல விலையை சொல்றேன், அது தெரியும் தானே எல்லாருக்கும். கம்பெனில இருந்தா வருது, அதுக்கேற்ற மாதிரி விலையை போடுங்களேன் நீங்க. இப்ப அரிசியிலையும் மாணி பிளாஸ்டிக் அரிசியை செய்து பாஸ்மதி அரிசியில மிக்ஸ் பண்றாங்க. எல்லாம் மிக்ஸிங் தான். நூடுல்ஸா பாருங்க, நூடுல்ஸ்லயும் சில நூடுல்ஸுக்கு இப்ப அந்த பிளாஸ்டிக் நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம சீனாக்காரன் செய்து வச்சுக்கிறாங்க. எல்லாம் வருது. ஆனா என்ன நல்லெண்ணையும் அப்படித்தான். நல்லெண்ணெய் நீங்க அந்த பாய்க்கு ஒப்பிக்கிறதுக்கு வச்சிங்கன்றால் சொக்க எல்லாம் 8 இன்ச்சு தாண்டா அது கூடாதுன்னு வச்சு பார்க்க வேணுமா. நல்லெண்ணெய கீழே உறையுது. நேற்றொரு செய்தி ஒன்று சொன்னவ என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டியில படிக்கிறவள்ள கொழும்பு கொட்டையில போய் சாப்பிட்டு கொண்டு வந்தது. சாப்பிட்டு முடிய ஒரு போத்தல் தண்ணி தர சொல்லி கேட்டதான். இந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா அந்த தண்ணியை குடித்து அந்த பிள்ளைக்கு தொண்டையெல்லாம் கடின்னு கடித்து முழுக்கையெல்லாம் வாந்தி எடுக்க தொடங்கிட்டு தான். இந்த தண்ணியை குடிக்க முழு தண்ணியை அது குடிச்சிட்டு தான். அந்த தண்ணியை வாங்கி இப்போ இருக்கக்கூடாதுன்னு குடிச்சிட்டு தான். அப்போ மயங்கிட்டுது, சக்தி எடுத்து எல்லாம் கண்டு. அப்புறம் போலீஸ் வந்து டாக்டர் வந்து எல்லாம் பரிசோதித்து பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள
அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் மயக்கத்துக்கு நாங்கள் கொடுக்குறது தானே இன்ஃபெக்ஷன், அந்த அந்த இதில் அந்த இது கலந்துருக்கான் அதில் டாக்டர் பரிசோதனையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கடவுளே. ஓ, அது அந்த போத்தில் இருக்கிற அந்த அந்த சிரிஞ்சுகளை அந்த எடுக்கிறது தானே, பிரேக்கப் பண்ணுறதுக்கு போடுறது அந்த ஊசியில் ஆமா அந்த மருந்து இருக்கிறது தானே, அந்த மருந்து இதில் கலந்துருக்காமட்டு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ மோர எல்லாருமே தானே குடிச்சிட்டு பாரு அப்படியாண்டா. அதுதான் அது அப்படி இருந்திருக்கான்னு சொல்லி அப்புறம் சீல் பண்ணியாச்சு அந்த ஹோட்டல். நேற்று பெரிய இதாக கதைச்சவைகள் கொழும்புல பெரிய பரபரப்பான. அப்போ சில வேளை இப்போ பிள்ளை தனியாக போகிற பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி இப்போ கொடுக்குறாரோ தெரியல, இப்போ ப்ரைவேட்டாக வச்சு அதுவும் தெரியாது அப்படியும் இருக்கு. ஏறண்டா இப்போ அப்படி வச்சா போகிற எல்லாரும் மயங்கியோட போகணும். தானே பேர் ஹோட்டலுக்குள்ள வெளியே தண்ணி யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளையாண்டு போட்டு அப்புறம் சீல் பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டல். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் உள்ள அட்மிட் பண்ணியிருக்கு. அதான் எல்லாம் இந்த வாய்க்கில் போகுதோ என்னென்ன சாப்பிட்றோம் என்னத்தை குடிக்கிறோம் நமக்கு தெரியாது. மரக்கறி 2 பேரில் சாப்பிட்றோம், அதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் அதுதான் 199 வீதமானவருக்கு புற்றுநோய் மருத்துவங்களா. இப்போ சாரியில நிறைய ரத்தங்கள் போன மாதிரி பச்சனை ஆகுறாரு. சரி, நன்றி, வணக்கம். ரத்தம் ஊத்தின மாதிரி பச்சனை